அந்த கோழியெல்லாம் கூட்டு ஒரு புது கோழியா? கூட்டு விடு புது கோழியா வட்டம். சரி, எத்தனை பொட்டைக்கோழி இருக்குது இதில்? இல்லை 19 இருக்குமா 18 இருக்குமா பொட்டைக்கோழி மட்டும்? ஆ 30 பொட்டைக்கோழியா? 5 சேவலா? 4 சேவலா? 30 மொதல் ஒரு 30 பா. சத்து மாவு கொட்டி வச்சாலும் கொட்டி வச்சா எல்லாம் அடிச்சிக்குது உங்களுக்கு. தீனி இல்லாத நேரத்தில் சத்து மாவு போடு. சத்து மாவு அதிகமாக கொழுப்பு முட்டை ஆகிடாது. ஏன்னா தீனி இல்லாத சமயத்தில் சத்து மாவு போகுது எனர்ஜி. இதுக்கே இன்னொரு குண்டு. கருப்பா முட்டை வேற உடஞ்சி போகுது. முட்டை வேற உடச்சி போடுறாங்க. இல்லைன்னா எல்லாம் விற்று கொடுத்துடலாம். 30 முட்டை எவ்வளோ ஆச்சு? 10 முட்டை 150, 5 முட்டை 210, 20 முட்டை 300, 5 முட்டை தான் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுது? 5 முட்டை 75 ரூபா தான். நேற்று எடுக்கல, சனிக்கிழமை எடுத்துன்னு போனேன். நான்லாம் ஒரு நாள், அவங்க 2 நாள் விட்டு ஒன்று விட்டு ஒரு நாள் தான் முட்டை சாப்பிடுவாங்க உங்களுக்கு. நான் மங்களாத்தேக்கு கஸ்டமர் எக்கச்சக்கமாக தான் இருக்காங்க. முட்டைக்கு ஃபோன் பண்ணால் அதை எடுத்துன்னு போகிறேன். இல்லைன்னா நானே ஃபோன் பண்ணி கேட்பேன் அவங்கக்கிட்ட முட்டை வேணுமான்னு. முட்டைக்கா பஞ்சம். இப்போ நாட்டுக்கோழி முட்டை தான் அதிகமாக ஃபேமஸ் ஆகுது. ஏன் கடையில் கூட தான் விற்கலாம். ஒரு போர்டு எழுதி போட்டு இங்கே நாட்டுக்கோழி முட்டைகள் கிடைக்கப்படணும்னு கொந்திக்கணும். அப்படிமே அதுவுமே இது வரும். என்னண்டா விட மாட்டா எல்லாம் சத்து மாவு தான் தின்னுது உங்களுக்கு அதிகமாக. அது என்ன காக்காவா கோழியா? கிண்ணி கோழியெல்லாம் போயிடுதா? இருக்கு.
ஆனால் 10 போட்டிக்கு ஒரு சேவல் கரெக்டாக தான் இருக்குது. சேவலுக்கு போயிடுச்சாங்க 2 சேவலும். என்னடா இது?